ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் விலையேறப்பெற்ற பரிசுத்தமுள்ள நாமத்தில் அன்பின் வாழ்த்துக்கள். குற்றங்களை, பாவங்களை, பிழைகளை அறிக்கையிட்டு பரிசுத்தமாய் வாழ்கிற நல்ல நாட்களாய் மாறுவதாக. ஆண்டவருடைய வார்த்தை சொல்கிறது, பாவங்களை மறைக்கிறவன் வாழ்வடைய மாட்டான், அவைகளை அறிக்கை செய்து விட்டுடன் இரக்கம் வருவான். நம்முடைய தேவன் பரிசுத்தர். அவர் பாவத்தை வெறுத்து பாவியை நேசிக்கிற ஆண்டவர். அமெரிக்காவிலே கற்பன மக்கள் அடிமைகளாய் விற்கப்பட்ட நாட்களில் ஒரு பெரிய பண்ணை வைத்திருந்த ஒரு பெரிய பணக்காரர் வீட்டில் அநேக கற்பன மக்கள் அடிமைகளாக இருந்தார்கள். அதில் ஒருவன் நல்லவன். அவன் அடிக்கடி காணாமல் போய்விடுவான். எங்கே என்று தேடின போது அவன் அங்கே பண்ணையில் வேலை செய்கிற அநேகருக்கு கர்த்தருடைய வார்த்தை பிரசங்கித்து வந்தான். இது அவருக்கு ரொம்ப பிடித்தது. அவர் அவனை தனியாக அழைத்து, ரொம்ப சந்தோஷம், நீ உனக்கு நேரம் கிடைக்கும் போதெல்லாம் நீ பிரசங்கம் பண்ணுகிறாய், நீ கேள்விப்பட்டேன், நல்ல பேசுகிறேன், ரொம்ப மகிழ்ச்சியாக இருந்தது, உனக்கு நேரம் ஒதுக்கி தருகிறேன், என் தோட்டத்தில் வேலை செய்கிற அடிமைகளுக்கெல்லாம் பிரசங்கம் பண்ணு, குறிப்பாக ஒன்றை பிரசங்கம் பண்ணு, 10 கற்பனைகளில் ஒன்றை, அல்லேலூயா, பிறர் பொருளை இச்சையாதிருப்பாயாக என்கிற காரியத்தை குறித்து பிரசங்கம் பண்ணு என்று சொன்னார். காரணம், என் வயலில் விளைகிற அநேக நன்மைகளை அந்த அடிமைகள் பறித்து செல்கிறார்கள், பெரிய நஷ்டம் என்று சொன்னார். உடனே அவர் சொன்னார், ஐயோ, அப்படி சொன்னா அவனுடைய முகம் மாறிவிட்டது, யாரும் ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள் என்று. இன்றைக்கும் அப்படித்தான். செழிப்பு வேண்டும், ஆசீர்வாதம் வேண்டும், ஆனால் கண்டித்து பேசக்கூடாது. இயேசு கிறிஸ்துடைய முதல் பிரசங்கமே மனம் திரும்புங்கள், தேவனுடைய ராஜ்யம் சமீபமாயிருக்கிறது. அப்போஸ்தலருடைய முதல் பிரசங்கம் மனம் திரும்புங்கள், தேவனுடைய ராஜ்யம் சமீபமாயிருக்கிறது. ஹல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். பைபிளில் 8100 வாக்குத்தத்தங்கள் உண்டு. அப்படியானால் 31100 சில்லற வசனங்கள் உள்ள வேதாகமத்தில் கால் பகுதி 25% the promise of God, கர்த்தருடைய வாக்குத்தத்தம். ஆனால் அத்தனை வாக்குத்தத்தங்களும் நிபந்தனைக்கு உட்பட்டது. Praise the Lord. Hallelujah. பொய் சொல்ல தேவன் மனிதன் அல்ல, மனமார மனுபுத்திரன் அல்ல. அவர் சொல்லியும் செய்யாதிருப்பாரோ, வசனித்தும் நிறைவேற்றாதிருப்பாரோ. இன்று அநேகர் பாவத்தை சுட்டி காட்டினால் பிடிப்பதில்லை. அமெரிக்கா போய் வந்த நண்பர் ஒருவர் சொன்னார், அங்கே உள்ள ஆலயங்களில் இப்பொழுது மனம் திரும்புவதை சுட்டி காட்ட முடியாதான். பிரசங்கம் பண்ணுவதை சொல்லுவாங்களாம், யாரையும் ஹர்ட் பண்ணி நீங்க பேசக்கூடாது. ஆண்டவர் எவ்வளவு கடினமா பேசினார் தெரியுமா? விபச்சார சந்ததி என்று சொன்னார், அந்த நரிக்கு போய் சொல்லுங்கள் என்று சொன்னார். ஹல்லேலூயா. நல்ல கவனிங்க, பாவத்தை ஒத்துக்கொள்வோம், மீறுதல்களை ஒத்துக்கொள்வோம், அறிக்கை பண்ணி விட்டு விடுவோம், பரிசுத்தமாய் வாழ்வோம். தேவன் அதை விரும்புகிறார். பரிசுத்தம் இல்லாமல் ஒருவரும் தேவனை தரிசிப்பதில்லை. ஒரு வேத பகுதியை வாசிக்க கேட்கலாம். சங்கீதம் 19:12. தன் பிழைகளை உணர்கிறவன் யார்? தன் பிழைகளை உணர்கிறவன் யார்? ஒரு கேள்வி. மறைவான குற்றத்திற்கு என்னை நீங்களாக்கும். பிழைகளை உணர்கிறவன் யார்? நீங்க உணர்ந்து கொள்ளுங்க. தாவீது ராஜா தான். ஆனால் ஒரு தவறு செய்த போது, அடுத்தவருடைய மனைவி எடுத்துக்கொண்ட போது தேவன் நாத்தான் தீர்க்கதரிசி அனுப்பினார். தீர்க்கதரிசி அனுப்பி உணர்த்தின போது, நீயே அந்த மனிதன் என்று சொன்ன போது அன்னைக்கு சங்கீதம் 51 வந்தது. ஈசோப்பின் ஆறனை கழுவி சுத்திகரியும், அப்பொழுது நான் சுத்தமாவேன். ஆண்டவரே, எருசலேமின் மதிலை கட்டுவீராக, பாதகருக்கு நான் வழி அறிவிப்பேன். புதிய ஏற்பாடு ஆரம்பிக்கும் போது எப்படி ஆரம்பித்த தெரியுமா? ஆபிரகாமின் குமாரனும் தாவீதின் குமாரனுமான இயேசு வம்ச வரலாறு. ஆண்டவர் சொன்னார், தாவீதை என் இருதயத்திற்கு ஏற்றவராய் கண்டேன். வாழ்க்கையில் தவறு வந்தது உண்மைதான், ஆனால் அறிக்கை செய்து விட்ட போது சரித்திரத்தில் இடம் பெற்றார். பாவத்தோடு விளையாடாதீர்கள். ஆமென். ஹல்லேலூயா. ஏரோதுக்கு அந்த யோவானை ரொம்ப பிடிக்கும். பல விதத்தில் உற்சாகப்படுத்தி வந்தார். ஆனால் யோவான் தெளிவாய் சொன்னார், நீ உன்னுடைய சகோதரனுடைய மனைவி வைத்திருப்பது நியாயம் அல்ல என்று கடிந்து கொண்ட போது காவல் போட்டு ஏரோதியானுடைய பிறந்த நாளிலே அவனுடைய தலையை வெட்டி விட்டார். காரணம், ஏற்றுக்கொள்ள மனதில்லை. யோவானை பிடிக்கும், ஆனால் பாவத்தை சுட்டி காட்டின போது ஏற்றுக்கொள்ள மனதில்லை. ஆமென். கர்த்தர் நம்மை நேசிக்கிறார். ஆகிய வார்த்தைகளை கொண்டு சிலரை கர்த்தர் பேசுவார். ஒத்துக்கொள்ளுங்கள், பரிசுத்தமாய் வாழுங்கள். ஹல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். ஆமென். உங்களை அழைத்தவர் பரிசுத்தர். வேதம் சொல்லுகிறது, நான் பரிசுத்தராக நீங்களும் பரிசுத்தராயிருங்கள், அவருக்கு ஏற்ற பரிசுத்தராயிருப்பீர்களாக. பரிசுத்தத்தில் நாங்கள் வாழ்க்கையை அலங்கரிங்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். ஆமென். அவங்கள் இருக்குமானா அறிக்கை செய்து விட்டு விடுங்கள், அந்த கிருபைகளை கர்த்தர் தருவார். ஆண்டவரே என்று சொல்லுங்கள். உங்களுடைய கண் செய்த பாவத்திற்காய், வாய் செய்த பாவத்திற்காய், காது செய்த பாவத்திற்காய், சிந்தனை செய்த பாவத்திற்காய், மெய், வாய், கண், மூக்கு, செவி செய்த பாவத்திற்காய் இயேசுவின் தலையில் முட்கிரீடம். கைகள் செய்த பாவத்திற்காய் கைகளில் ஆணி, கால்கள் செய்த பாவத்திற்காய் இயேசுவின் கால்களில் ஆணி, நம்முடைய சரீரம் செய்த பாவத்திற்காய் விழாவிலே குத்தப்பட்டார். இயேசுவே பாவத்தை மன்னியும் என்று சொன்னால் பாவங்களை மறைக்கிறவன் வாழ்வடைய மாட்டான். அறிக்கை செய்து விட்டுவிடுவன் இரக்கம் வருவான். இவனுடைய மீறுதல் மன்னிக்கப்பட்டதோ, இவனுடைய பாவம் மூடப்பட்டதோ பாக்கியவான். ஒத்துக்கொள்ளுங்கள், அறிக்கைகளை ஆசீர்வாதமா இருப்பீங்க. தகப்பனே, பிள்ளைகளை ஒத்துக்கொண்டு பரிசுத்தமாய் வாழ உதவி செய்யும். நன்மை கிருபை பிள்ளைகளை தொடரட்டும். இயேசுவின் நாமத்தில் ஜெபம் கேளும் பிதாவே,
ஆமென் ஆமென். நாளை உங்களை சந்திக்கிறேன். அதுவரை அவருடைய கிருபை உங்களை தாங்குவதாக. God bless you. Have a nice day.